வணக்கம். அன்பான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, நாம் இந்த பிரபஞ்சத்தோட நல்ல ரகசியத்தை நம் வாழ்க்கையோடு இணைச்சி எப்படி பார்ப்பது என்பதற்காக இந்த ஆணி மாத பலனை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். அந்த 24 மணி நேரத்துக்குள் பிறந்ததை ஒரு புள்ளியாக எடுத்து அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எப்படி சுழல்கிறது, ஒவ்வொரு மாதமும் எப்படி சுழல்கிறது, அந்த மாதத்தில் ஆத்மகாரகனாகிய சூரிய பகவானை மையமாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை, நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவானாகிய எனக்கு உங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான கீழே அதோடைய தொடர்புக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விவரங்களை விளக்கமாக உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறையில் சொல்ல முடியும். உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியான விளக்கங்களும் சரியான முயற்சிகளும் நல்ல வழியை பின்பற்றுவதற்கான முறைகளையும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட 30 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க என்னன்னாக்கா படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமான விஷயங்களை கேட்பீங்க. அதே நேரத்தில் ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா வீடு வாசல் குழந்தைங்க படிக்க வரதை வச்சு கேட்பீங்க. 60 வயசுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா அவங்க என்னன்னாக்கா இந்த ஆன்மீக ரீதியான விஷயத்தை சொல்லுவீங்க, மருத்துவ ரீதியான விஷயத்தை சொல்லுவீங்க. அதனால் ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம் முக்களையும் கலந்த இந்த ரகசிய மனிதனுடைய பிரபஞ்ச ரகசியத்தை ஜோதிடம் மூலமாக கணித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் எப்படி வருகிறது, எதன் மூலமாக வருது, கர்ம வினைப்பயனாக வருகிறதா, இல்லை தன் முயற்சியால் வருகிறதா, இல்லை நம்மை விட எதிரியின் முயற்சி நம்மை தாக்குகிறதா, நாம் பயணிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவங்கள் நமக்கே இடையூறாக இருக்கிறார்களா, இல்லை பிறருடைய இடையூறு நம்மளை அதிகமாக தாக்குகிறதா என்பதை நல்ல விளக்கமாக இந்த ஜென்ம கர்மா, முன்ஜென்ம கர்மா, எதிர்கால கர்மா என்பதை நிர்ணயித்து நாம் ஒருவர் சந்தித்து பேசும்பொழுது மிக அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். அன்பு நேயர்களே, உங்களுடைய தேடுதலுக்கு ஏற்ப இந்த சூரிய பகவான், ஆத்மகாரகன் சூரிய பகவான் எங்கே செல்கிறார் என்றால் இன்று மிதுனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அந்த மிதுனத்தில் சென்று கொண்டிருக்க அந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்குடையவன் 2இல் இருக்கிறார். ஸ்கூல், ஒரு படிப்பு, மேற்படிப்பு, இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அதாவது பொருளாதார எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பொருளாதாரம் செலவாகுமே நினைக்க வேண்டியதாலும் குடும்பத்திற்காகவோ படிப்பிற்காகவோ உங்களுடைய அடுத்த வளர்ச்சியை நோக்கி செல்வதற்காகவோ இந்த நாட்கள் உங்களை கடத்தி செல்லும். அதற்கு சூரியன் தன்னுடைய பக்குவமான நிலையை உங்களுக்கு கொடுப்பார். நல்ல அனுபவமிக்க நிலையை கொடுப்பார். எப்படி இருந்தாலும் உங்களுடைய கவனம் எல்லாமே பணம், அதை பணத்தை புரட்டுகின்ற முறை, அந்த தனதானியத்தோடைய விஷயத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். சூப்பரான ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் என்ன பண்ணுறான்னா, ஒரு டம்ளரில் தண்ணி எடுங்க, அதில் கொஞ்சோண்டு மஞ்சளை போடுங்க, அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போடுங்க. அந்த பச்சை கற்பூரம் மஞ்சளையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கிழக்கு முகமாக நில்லுங்க. அந்த கிழக்கு முகமாக நின்று அதில் ஒரு 5 ரூபா காயின்ஸ் கூட போட்டுங்க முடிஞ்சா. சிலர் காய்ஸ் போடுவாங்க, சில பேர் உப்பு கூட போடுவாங்க. உப்பு போட வேண்டாம். நீங்கள் மஞ்சளும் குங்குமம், மஞ்சள் குங்குமம் இது 2 கூட அதில் போடலாம். அந்த தண்ணியில் போட்டு ஒரு வெத்தலையில் மேலே 3 முறையாக செய்யலாம். இது தண்ணியில் போட்டும் அந்த தென் கிழக்கு மூலை, அதாவது வடகிழக்கு மூலையில் இந்த தண்ணியை விடுவதனாலும், இல்லை உங்கள் வீட்டு வாசல்லையே நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கா வீட்டு வாசல்லையே வாசக்கால் பூஜை செய்வாங்க, அப்படியும் செய்யலாம். எப்படியோ உங்கள் வீட்டுக்குள்ளே மஞ்சள் கரைச்ச தண்ணியோடு கொஞ்சம் இது சிலர் பாரம்பரியமாகவே செய்து வருவாங்க. கோமியம் கூட கலந்துக்குவாங்க, பசு கோமியம். அவைகளை கலந்து அதையும் கூட வீட்டில் தெளித்து விடுவாங்க.
உங்களுடைய மா இலை, அந்த மா இலையை வந்து அந்த பசு கோமியத்தில் நனைச்சி தெளித்தாலும் சரி, இந்த மஞ்சள் கரைச்ச தண்ணியில் நீங்கள் நினச்சி தெளித்தாலும் சரி, அதை தெளிச்சிட்டு குங்குமம் பொட்டு வச்சு விட்ருங்க. ஏதாவது உங்களுக்கு என்ன வசதியோ ஒவ்வொரு மாதத்திலும் வெள்ளி செவ்வாய் உங்கள் வீட்டில் மங்களகரமாக இருக்கணும். அந்த காரியத்தை இந்த ரிஷபராசி நேயர்கள் செய்தீர்களானால் உங்களுடைய சுகம் கெடாது, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், வரவு சிறப்பாக இருக்கும், தகுந்த செலவுகள் ஆகும். வரவும் செலவும் நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு வரும். ஏன்னு கேட்டால் அந்த ஒரு மனசஞ்சலம், ஒரு மனசில் வந்து ஏதோ ஒரு பாசத்தை காட்ட முடியாத தவிப்பது, வயதானவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர்களுடைய எண்ணத்தை வெளிச்சொல்ல முடியாது இருக்கும். அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நன்மையும் தீமையும் கலந்து தான் வரும். ஏன்னு கேட்டால் அந்த சூரிய பகவானுக்கு, அந்த சுகஸ்தானாதிபதிக்கு 12ல் தான் அந்த ராசியே அமையுது. அதனால் விரயங்கள் நிறைய உண்டு. அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றுங்கள். இந்த மிதுன ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் உங்களுக்கு சுப விரயத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக உள்ளார். நீங்கள் உடலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் ராகு பகவானுடைய சாரத்தில் செல்லுகின்ற அந்த சூரிய பகவான் கிரகணம் பிடிச்சிருக்கும். அதனால் நல்லா இருக்கிற உடலில் எப்படி உங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு தெரியாது. ஒரு சிலர் நல்லா தான் இருப்பாங்க, தடுமாறி விழுவாங்க. இல்லை சில பேர் ஆஸ்பத்திரி ஒரு சின்ன விஷயம்னு சொல்லிட்டு போவீங்க, அது பெரிய விஷயமாக இழுத்துட்டு போயிடும். டாக்டர்கிட்ட போகிறதோ இல்லை அது டெஸ்ட்டுன்னு சொல்லி அதை இழுத்துக்கிட்டே போகும். அது இந்த மாதம் முடிகிறப்ப அதுவும் சரியாகும். ஆகையினால் உங்களை நீங்களே என்ன செய்ய வேண்டுமென்றால் அமைதியாக இருங்க. நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து குடிங்க. அதை நல்லா அடித்து நல்லா காலை நேரத்தில் சாப்பிடுங்க. வெயில் அதிகமாக இருக்கும், உங்களால் வெயில் தாங்க முடியாது. சொகுசான ராசி அது ரிஷப ராசி என்றாலே. அந்த சொகுசான ராசிக்கு 2ல் போய் சூரியன் இருப்பதனால சுகஸ்தானாதிபதி இந்த ராசி 12ஆம் இடமாக மாறுவதனால் உங்களுக்கு நீங்களே விரயத்தை செய்கின்ற ஒரு சூழலில் நீங்கள் இப்பொழுது இருப்பீங்க. உங்களை பொறுத்தவரையும் உங்களை சார்ந்தவர்களுடைய நல்ல காரியத்திற்காக நீங்கள் செலவு செய்து தான் ஆக வேண்டும். செய்ய வேண்டிய நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய பயணத்தை பொறுத்தவரையும் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று இப்பொழுது சொல்ல முடியாது, சொல்லுவதற்கான நிலையில் இன்று இல்லை. ஏன்னு கேட்டால் ராசியவோ அந்த ராசி அதிபதியார் சுக்கிரன் தானே. அவர் என்ன செய்வார்னா இந்த மாதத்தில் ஒரு வகர நிலையில் வந்து சேருவதோ இல்லை ஒரு அஸ்தமனம் ஆவதோ என்ற நிலை வரும்பொழுது உங்களுடைய எண்ணமானது சரியான முறையில் இல்லாத ஒரு 10 நாள் தடுமாற்றத்தில் இருக்கும். அந்த 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம். இது எப்படி நன்மை தீமை என்பது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலமாக உங்கள் ஜாதகத்தை கேட்டு அந்த ஜாதகத்திலும் இன்று கோச்சாரப்படி நடக்கின்ற இந்த நிலையிலும் உங்களுடைய திசாபுத்தியை அனுசரித்து உணர்கின்ற நிலையில் நாம் கலந்து அதை விவரமாக தெரிந்து கொள்ளும் பொழுது சரியான முறைப்படி நீங்களே உங்களை பார்க்கின்ற வழியில் நான் சொல்ல முடியும், நீங்கள் கேட்க முடியும், இந்த பிரபஞ்ச ரகசியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட இந்த செலவு குருக்கு நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டால் புதனுடைய வீட்டில் தான் இருக்கான், 5க்கு உடையவனும் புதன் தான். ஆகையினால் குருமார்களுக்கு நீங்கள் செலவு செய்தாக வேண்டும். குறைஞ்சது இந்த மாதம் ஒரு 2000 ரூபாவது நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது பல லட்சமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த செலவு வந்து நல்ல விதையை செலவழிக்க ஒரு விதை போடுவது போல தான். 2ல் யார் இருக்கா? குரு வந்திருக்காரா, சூரியன் 2 அற்புதமான 2 ராஜகிரகங்கள் உள்ளே உட்காந்துருக்காங்களா. அதனால் உங்கள் ராசி தனிவான நிலையிலும் இவர்கள் 2 பேரும் உயர்ந்த நிலையிலும் இருப்பதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் குருமார்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவு செய்யுங்கள். உங்களுடைய நிறைய இடங்களில் நீங்கள் செலவு தாங்க செய்யணும். இந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த மாதத்தில் செலவு செய்தால் இது அத்தனையும் உங்களுக்கு பொருளாதாரத்தை மீண்டும் 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 அள்ளி கொடுக்கின்ற சூழ்நிலை வரும். ஆனால் செலவை நீங்கள் பார்க்கும்போது சற்று யோசிச்சிங்கன்னா உங்கள் உடல் அளவில் பாதிப்பு வந்து அதற்கு பிறகு நீங்கள் ரொம்ப
வேதனைக்கு ஆளாவீர்கள். ஆகையினால் அந்த வேதனை வருமுன் தெரிந்து கொண்டு பக்குவமாக செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.